இன்னைக்கு வந்து அப்பா நம்மள அவுத்துட்டு காவலுக்கு போச்சிருக்காரு. எனக்கு காவல ஒரே பயமா போச்சு. அங்க சிங்கம், யானை, புலி, கரடி, சிறுத்தைலாம் இருக்கும்ல. உன்னைய பார்த்து செத்துருவேன். அதெல்லாம் யாரு நின்ன பார்த்து சிங்கம் சாவறது? அதனாலதான் அப்பா என்னைய காவலுக்கு போச்சிருக்காரு. ஏன்னா வீர பெண்மணி இல்லையா, எல்லாத்தையும் விரட்டி விட்டுருவோம்ல. சிங்கத்தையே சாச்சிட்டியாம்ல. அதனால காவலுக்கு போகணும். எனக்கு வர வர கால் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குதுங்க. சீக்கிரம் காதல பண்ணி கல்யாணத்தை பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருக்கு. நீங்க? ஆமா, நான்லாம் காதல பண்ண. எத்தனாவது கல்யாணம் பண்ண போற? உன்ன மாதிரி 60ஆம் கல்யாணம்ச்சியா? ஆமா, யார சொல்றீங்க? காதல பண்ணனே. காதல்னா எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? நீங்க என்னங்க காதல் பண்றீங்க? ஏமா காதல் காதல்னு சொல்றீங்க? ஆமா, அந்த காதல் எப்படி இருக்கும்? கண்ணங்கரே கரிச்சட்டியா இருக்கும். கரிச்சட்டியா இருக்குமா? அப்பமேல் வாங்க போட்டோ எடுத்து காமிக்கிறேன். காதல் எப்படிப்பட்ட இருக்கு, காதலா இருக்கும்னு. காதல் பண்ணனே. அதுக்கு முன்னாடி இப்படி படுத்து கிடக்கலாமா? எந்திரிச்சு உட்காரு. வள்ளி எப்படி குயில் மாதிரி கூவுறாங்க. செருப்பு காலுக்கு உத்துக்குள்ள வச்சுட்டு படுத்து கிடக்க. எந்திரிச்சு உட்காருப்பா. எந்திரி. யாரோ பிள்ளை பத்த காரி மாதிரி குறிட்டு படுத்து கிடக்குற. என்ன விஷயம்? எந்திரிச்சு உட்காரு. எந்திரிக்க. எந்திரி. சும்மா எந்திரி. அந்த பிள்ளை எந்திரிக்க சொல்லுதுல. ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து எந்திரிக்க சொல்லுதா? தூங்குறிய பாணியெல்லாம். எந்திரி. நீ ஒழுங்கா உட்காரு. வேட்டி எழுத்து விட்டு பிள்ளை உட்காராத. ஏமா எந்திரிச்சா அவர் உட்கார மாட்டாரா? விடுமா. தட்டி விடுங்க. எந்திரிக்கும். உனக்கு நான் குடும்ப கட்டுப்பாடா பண்ணிருக்காங்க. ஏச்சு உட்காரு. அப்படியே உனக்கு எச்சி உரிமை அப்படியே சொல்லுது. பாதி அறுத்து பெட்டிக்காரு கொடுங்க. குச்சி ஐஸ்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. உனக்கு தானே பிடிக்கும் நடிப்பா அப்படியே. நான் சாப்பிட்டு மிச்சதை உங்களுக்கு கொடுக்க பார்த்து ஏமாந்து போயிட மாட்டீங்களா? நான் கொடுத்துதாமா பழக்கம், சாப்பிட்டு பழக்கம் இல்ல. இருந்தாலும் ஏமாந்துருவீங்களே. சொல்லிக்கிட்டாங்க நீ வாயிலே வைக்க மாட்டீங்கன்னு. நடிப்பு நீ காமிச்சா வைக்க. அப்படிலாம் சொல்லாதனே. உனக்கெல்லாம் வர வர பழக்கம் சும்மா பழக்கம் சூப்பரா. நான் எவ்வளவு ஜூட்டா கொண்டு போயிட்டு உட்காந்துக்கிறேன். உனக்கு என்ன பண்றது மாமா? உனக்கு எது பால் எதுவும்? வாடுக்கு அமைதியா பேசானே தானே இருக்கேன். வாயை தூண்டாத. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி வாழை பழத்தை. சரி காதல் பண்ணுவோமா? நம்ம காதல் தெய்வீகமான காதல் சொல்லுவோம். இப்படி காதல்லாம் உங்களுடைய காதலா? கண்ணிமைக்கும் நேரத்திலே உனக்கிட்ட கொடுத்தனேடி. ஈலங்குயிலே அடியிலங்குயிலே மேடையவர் கொடுத்தார் நான் பாடல் பாடுகிறேன். நன்றி என்கிறேன் கண்களை மீறினே அந்த நீர் நின்று ஆனந்த கொண்டு கச்சேரி செய்கின்றேன்.
அதான் சரோசா. சரி வாத்தியாரே. அப்படி ஏரோப்ளேன் வந்தீங்களா, ஹெலிகாப்டர்ல வந்தீங்களா? அப்படி சூப்பரியா. ஆடி ஏரோப்ளேன்ல வரல மாமி, ஹெலிகாப்டர்ல வரல மாமி, நாங்க மகேந்திரால வந்தோம் மாமி, நாங்க மகேந்திரால வந்தோம் மாமி. எந்த பூரிய உங்க சோளச்சோறு வேணா மாமி, கம்மஞ்சோறு வேணா மாமி, உங்க புளிசோறு போதும் மாமி, எங்களுக்கு புளிச்சாதம் போதும் மாமி. அப்படி அடி ஒத்தருவாதாரி ஒரு உணப்பத்தட்டுந்தாரி, அடி ஒத்திக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் பூசு முண்டை. கறி குழம்பு வைக்காட்டுமா, மீன் குழம்பு வைக்காட்டுமா? கறி குழம்பு வேணா மாமி, மீன் குழம்பு வேணா மாமி, வேற என்னதான் குழம்பு? உங்க பழைய குழம்பு போதும் மாமி, எங்களுக்கு பழைய குழம்பு போதும் மாமி. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா? சின்ன பொண்ணு வேணா மாமி, எங்களுக்கு பெரிய பொண்ணு வேணா மாமி, எங்க 4 பேத்துக்கும் நீங்க வந்தா போதும் மாமி, பட்டு மாமி நீங்க வந்தா போதும் மாமி. குள்ளுட்டு வாசிக்க அப்படி ஓடியா ஓடியா. ஏய் வந்த கேச்சு போடா டேய். அட ஏய் அப்படியே சின்ன பிள்ளை இருக்க ஜெயிச்சா போவே லூசு முண்டை. எடுபட்ட வேலை எதுலடா பிடிச்சிக்கிட்டு கட்டிரி போறிய சின்ன பையலா இருக்கவன். நான் வந்த கவலையில உங்களுக்கு பகுமானம் ஏறிக்கிட்டு அடிக்குது. அதே லம்பாடி முண்டை அப்படியே அவங்க உள்ள அடிச்சுட்டு வரையாக்க. ஏன் கேக்குறீங்க? ஏன் என்ன? ஆனா இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னடி ஊராவட்டு பிள்ளைய பார்த்தது உணர்ச்சி ஆசைப்பட்டு அடிக்கிறானே. அப்ப அரை உங்கள்கிட்ட இருந்திருக்காங்க, அதனால இப்படி சொல்ற. யார் இருந்திருக்கா? தெரியலையே எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரை மணி நேரத்துக்கு நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. நீ கம்பியை முறிச்சிருவீங்களா? யார் சொன்னது? நம்பி ஏமாந்து போயிடாத. உன் கைலிக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான் அங்கேயும் கிடக்கு. பப்புன்னு இல்லை, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரு வெறும் பழைய டவுசர் தான் போட்டிருக்கு. அடி லூசு முண்டை. ஆமா நீல ஒரு பொம்பளை. ஆமா அந்த ஒரு பொம்பளை நீல ஆமா ஒரு பாவாடை போட மாட்டியா? பாவாடை வாங்குவோம்னு மதுரை போத்தீஸுக்கு போனேன். சரி. உள்ள போய் கேட்டேன் 7 பாட்டு பாவாடை எவ்வளோன்னு கேட்டேன். சரி. ஒரு பாவாடை 180 ரூபான்னு சொன்னேன். கடையை விட்டு வெளியே தானே வந்தேன். சரி. 3 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு வாங்கி மாட்டிட்டு வந்துட்டேன். ஐயப்பா. ஆனா இது நல்லா தாப்பா இருக்கு, காத்தோட்டமா. ஆத்தே. ஆமா. ஏன் கேக்குறீங்க? என்னடி பிறந்ததுல இருந்து என்ன ஒன்னா பிறந்ததுக்கு ஏண்டி சிரிக்கிற? இந்த குளிச்சாவப்பட்டியில மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தேனா இந்த மாதிரி வயசான ஆளுக்குனாலும் உழுவு தண்ணி வச்சிருக்குங்க. ஒன்னா பிறந்திருக்கணும். உனக்கு லேசா எச்சி புத்தியாத்தே இருக்கும் போல. நான் வந்த கவலையில் உங்களுக்கு பகுமானம் ஏறிக்கிட்டு அடிக்குது. ஏன் கேட்குறீங்க? பிறந்ததுலேருந்து 25 வருஷமா வயசுக்கே வரலையா. நானும் போகாத ஆள் இல்லை வைத்தியம் பார்க்கறதுக்கு. என்ன போகாத ஆள் இல்லையா? வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு. என்ன சொன்னாங்கன்ட்டு? நம்ம மதுரையில் மிகப்பெரிய ஒரு மூலிகை வைத்தியரை சந்திச்சேன். அது யாரு? நம்ம ராக்கெட் ராசாவா? உப்புல கொண்டு மாயகிருஷ்ணன். அவரை சந்திச்சேன். ஐயா இந்த மாதிரி வயசுக்கு வரதுக்கு மருந்து இருந்தா கொடுங்கன்ட்டு. சரி. இந்த மாதிரி மூலிகை இலையை அரைச்சு குடிச்சிக்கிட்டே அவர் உடனே உன்னை தூக்கி கொடுத்துருப்பாரு. நீங்க வயசுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டார். சரின்ட்டு அந்த தகவலை வந்து நான் எங்க அம்மாட்ட சொல்ல. எங்க என்னது வயசுக்கு போன வாரம் புதன்கிழமை வந்த ஏன் குச்சி விட போறியா? எப்படி புத்திர வாக்கியமா?
புத்திர வாக்கியம் வேணா உன் தூரத்தையும் போடுப்பா சத்தோட. என்ன குத்திர வாக்கியத்துக்கு வர்றாரம்மா அவரை பாரு. என்னத்தை சொல்ல, உன் காலை கரகம் முண்டை கிட்டிதே முண்டை அடிக்கணும் 2 பேரும். அதையும் தெரிஞ்சுக்க. அரை மணி நேரத்துக்கு தான் உப்பு பாக்கெட் வாங்க கூட ஊரில் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் பொம்பளை வேஷம் போட்டு வரேன். நீ பண்ணுறதை பார்த்தா இப்படி ஒரு மாருதியா உள்ள என்கிட்ட வாழைக்காய் சீச்சிட்டு போகலையே, ஒரு மாருதியா தெரியுது. அப்படியே பூரா அப்படியே ஒரு வழியாக வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வரவும் நல்லா இருக்கா? வெறும் பழைய துண்டுதே வச்சுருக்கேன், ஒன்றும் கிடையாது. நல்லாரு. எப்படியோ ஒரு வழியாக வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வரவும் எல்லாத்துக்கும் வர்றது போல் எனக்கும் ஆசை வந்துச்சு, காதல் ஆசை. முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சேன். அவர் தான் கம்பு பெருசாக வச்சுருப்பார், மட்டை கம்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு தேய்ப்பார், மணியரசு பழகிய. நல்லா நீ ஏற்கனவே கொத்தனார் வேலை பார்த்துட்டு போகலையே. இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் 1200 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் கட்டி காப்பாற்றிடுவான்னு சொல்லி அவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணி முதலிரவுக்கு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கு. நிறைய சொம்பு பாலோட போகிறேன். அவன் ஒரு பழத்தோடு இருக்கக்கூடாது, எடுவட்ட வய உள்ள ஒரே முதல்ல ஒரு அரைக்குள்ள வச்சிருக்கான் பாரு. 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். இது எதுக்கு நான் எடுவட்ட வலை இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். இல்லை வேற ஒன்றும் இல்லை, வெளியில் போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன், 1200 சம்பளம் வாங்குறேன், எனக்குள்ளே எங்கிட்ட பொந்து ஓட்டை இருந்தால் காமி ஒரு 650 ரூபாய்க்கு முடிச்சு தரமுங்கிறேன். ஏன்டா எடுவட்டவளை நீ செவத்தில் உள்ள ஓட்டை அடைச்சேன்னா சம்பளம், இங்கே எங்கிட்ட அடைச்சிட்டேன்னா எனக்கு தானடா நொம்பளம்ட்டு. ஆமாம், அங்கிட்ட தடவி எடுத்துட்டேன். அப்புறம் அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். அவர் தான் பஞ்சர் கிடக்காரு. அவர் தான் நல்லா விசுக்குன்னு அடிப்பாரு, காத்து நல்லா வரட்டு தேப்பாரு. சரி, நல்லா அடிக்கிறாரா? ஆனா வயசானாலும் ஆசை போகல, நல்லா வரட்டு தேப்பாரு. சரி, தேப்பு கட்டைய. இன்னைக்கு ஒரு 2 வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் 120 ரூபா 140 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆமா, 10 பஞ்சர் ஒட்டியாவது குடும்பத்தை காப்பாத்திடுவான்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிட்டு, அவரை கல்யாணம் பண்ணி முதல்வருக்கு போயில ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும். நிறைய சொம்பு பாலோட ஓரேன். அவர் என்ன வச்சிருந்தாரு? அவன்டாலும் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது, எடுவட்ட வய உள்ள ஓரேன் பஞ்சர் கடைக்காரன் முதல்வருக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. என்ன நல்லா 16க்கு 17 பானரு, தேப்பு கட்டை, சொல்யூஷன் டியூப். அது எதுக்குடி? 2 வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன். அது எதுக்கு? இந்த வட்டையில தண்ணி எதுக்குடாந்தேன் கேட்டேன். கேட்டு வாய முடல அப்படியே தூக்கி என்னை முழு வட்டைக்குள்ள உட்கார வச்சுட்டேன். சரி, வச்ச நேரம் தண்ணறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டு, ஆத்தாடி ஓட்ட பெருசா உள்ள இருக்குன்னு 2 காலையை அகட்டி வச்சு ஊட தேப்பு கட்டிட்ட வரட்டு தேய்ச்சி சரியான டீப்பா போட்டு ஒட்டி விட்டேன். அப்புறம் அந்த ஆள் வேணாம்ட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு, சரி அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணு. யாரு? அவர் தான் நம்ம மதுரை பாண்டி கோவில்ல கறிக்கடை வச்சிருக்காரு. சரி, ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஓடுது. நம்பி வா, உன்னை கட்டி காப்பாத்திருவோம்னு சொன்னேன். சரி எப்படியும் கட்டி காப்பாத்திருவான்னு நினைச்சு நம்பித்தேன். கழுத்தை நீட்டினேன், கையை விடாம கழுத்தை நீட்டி தாலியும் கட்டிட்டேன். தாலியும் கட்டி அவன்கிட்ட முதலருக்கு போயில ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். சரி, நிறைய சொம்பு பாலோட போறேன். அவர் என்ன வச்சிருக்காரு? ஆனா அந்த ஆளுக்கு கொஞ்சம் பொண்டாட்டி பாசை அதிகம். சரி, அவர் 1/2 சொம்பு பாலை குடிச்சிட்டு ஏன்ட்டு 1/2 சொம்பு பாலை கொடுத்தாரு. நான் வாங்கி மடக்குன்னு குடிச்சதுக்கும் காலையில விசேஷ சோத்தை தின்றதுக்கும் லேசா அசந்து மயங்கி மாதிரி வந்துருச்சு. கண்ணை கட்டி அசந்து தூங்கிட்டு, தூங்கிட்டு விடிய காலை ஒரு 3 மணி இருக்கும். தன்னறியாம கண்ணை முழிச்சு பாக்குறேன். என்னாச்சு? எடுவட்ட வய என்னை துணிமணி பூரா கலட்டிட்டு முண்டமா நடு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன். எதுக்குடி இது? எதுக்குடா எடுவட்ட வலை இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, காலையில பாண்டி கோயில் காது ஊத்துக்கு 25 உருப்படி சொல்லியிருந்தாங்க. சரி, அதுல ஒத்த உருப்படி அத்துட்டு ஓடி போயிருச்சு. அதே ஒன்னைய உரிக்கலாம்னு ரெடி பண்ணி. ஏன்டா எடுவட்ட வலை நீ வியாபாரம் பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனாடா அப்படின்ட்டு அந்த ஆளையும் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். அவர் தான் அரசாங்க பஸ் டிரைவர். காசுண்டாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும்னு சொல்லுவாங்க. மாசம் 35,000 சம்பளம் வாங்குறோம்னு சொன்னேன். சரி மாசம் 35,000 சம்பளம் வாங்குறியா, சரி கட்டி காப்பாத்திரான்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணிட்டு, அவனை என்ன போ அப்படியா? அப்போ முடிச்சிருவான். நம்மளுக்கு நான் மேக்கப் போட்டாலே எனக்கு 5,000 ரூபாய் செத்து போச்சு. போது வாடி அடியே வாடி, இப்படி ஊருக்கு
செலவுகள்லாம் நம்ம அதுக்கு தக்கன போய்க்கிறணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு சம்பளம் வந்துடும். அடியே உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடி? அப்பா அந்த திணைக்கடை கவுளுக்கு போச்சுட்டாரு. ஆமா. காவலுக்கு நீ வந்து நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு சிறப்பு யாரு? வள்ளியம்மா. ஆமா. அவளை கூப்பிட்டாதான் காவலுக்கு போனேன். கண்டிப்பா. நான் தெரியாம கேக்குறேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஆமா. கண்டிப்பா தெரியும்ல. உண்மைதான். அப்ப என் மனசு என்னாக்க உனக்கு தெரியும். ஆமா. உன் மனசு என்னாக்க எனக்கு தெரியும். என்ன? அப்ப இருக்கிற கேக்குறக்கு உள் மனசை திறந்து சொல்றியா? உள் மனசா? ஓ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? போன வாரம் புதுக்கோட்டையில வாங்கினா பழையது உண்டுன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டி இத்தனை துண்டு போடுறாங்க? ஏண்டி புதுக்கோட்டை துண்டை மட்டும் தூக்கி நெஞ்சுக்குள்ள அந்த வச்சுட்டாங்க? துண்டு தாண்டி நல்ல பவர்ஃபுல் துண்டா இருக்கு. பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் நீ பீச்ச சுசேட்டு எருமை இங்குட்டு 4 லிட்டர் இங்குட்டு 4 லிட்டர் பீச்சிட்டாலும் விடிய விடிய கறந்தால் ரத்தம் கூட வராது. வெள்ளாயி வச்சு வெளுத்தாங்களா உன்னை மல்லாக்க போட்டு என்னடி ஒரு மாறுதி அது பண்ற? வெட்டி வேறு வாசம். ராஜலட்சுமி விரல விட்டா கூசும். சீ நீ ரொம்ப மோசமடி. தட்டி பார்த்தே கொட்டாங்குச்சி. உள்ள இருக்குது பழையதுண்டு. காவலுக்கு போகணும். காவலுக்கு போய் நீ நானும் போன நல்லா இருக்காது. ஆமா. வள்ளியம்மலை கூப்பிட்டு ஆமா, கூப்பிடு. காவலுக்கு போவோமா? வாங்க. அம்மோ அம்மா நல்லா கூப்பிடுறீ. ஏன்டி இப்படி கூப்பிடு? என்னடி பிள்ளை வைக்க போற பொம்பளை மாதிரி கத்துற? நல்லா கூப்பிடுறீ. ஆமா என்ன 6 மாதம் உனக்கு புருஷன் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க. அம்மா 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 அம்மாவு நீயே அப்பா சோனி. டேய். வாங்கம்மா. இருமா ராமமூர்த்திக்கு முக்கியமான அறிப்பு. ராமமூர்த்திக்கு நீர் கடுப்பு பிறகு அடிக்கடி ஓடி போயிரு. எதிர்த்து எதிர்த்து அம்மா வாங்க வாங்க வாங்கம்மா. மச்சாமீச விச்சருவா அப்பா புதுசா ஒரு வேலைக்கு சேர்த்து வச்சா இவதே. யாரு இவதே? இவதே ஆனந்தராணி. என்ன ஆனந்தராணி?
ஆனந்தராணியா? நான் தாங்கம்மா. நீதானா? உங்க அப்பா இப்பத்தான் புதுசா என்னை சேர்த்திருக்காரு. எதுக்காக? வேலைக்கு. வேலைக்கு. வணக்கம், இருக்கட்டும். சரிங்கம்மா. உன்னோட பேர் தான் ஆனந்தராணியா? நான் தான். சரி, இருக்கட்டும். அப்பா வந்தாரா? வந்தார். என்னடி வந்தார். என்ன இப்ப கேட்டுட்டேன், எதுக்கு இப்ப அழுகுற? அதை ஏமா கேக்குறீங்க? என்ன? போன வாரம் வரைக்கும் ஆ, போன வாரம் வரைக்கும் நல்லா செஞ்ச மனுஷன் ஏய் இப்ப மாத்திரை ஓட்டாத்தான் அவர் கிடைக்குதுங்க. என்னடி சொல்ற? இதெல்லாம் அம்மாட்ட பேசுற பேச்சாது விரைக்கெல்லாம் பத்தி. வயசாகி போச்சு, கை கால்லாம் நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்குன்னு சொன்னாருமா. அப்படியா? ஆமாக்கம்மா. சுகர் பிரஷர் சக்கரை எல்லாமே இருக்கனால மாத்திரை போட்டே செய்வாரு. உன்ட்ட மாத்திரை ஓட்டே வருவார் போல. ஏய் இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்க கூடாது. சரிங்கம்மா. அட கொடுக்கமா பேசி பழகணும். அப்பா. சரியா? ஆமாங்கம்மா. அப்பா எதுக்காக வந்தாரு? விஷயத்தை சொல்ல வந்தாரு. ஆமாங்கம்மா. என்ன விஷயம்? காவலுக்கு போக சொல்லிட்டாரு. ஆமாங்கம்மா. வந்த உடனே காவலுக்கு தான் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கு. ஆடி பாடி விளையாண்டுட்டு ஆமாங்கம்மா. அப்புறம் காவலுக்கு போலாமா? கண்டிப்பாக. நீ யாரையும் காதலிக்கிறியா? 4-5 பேத்த காதலிச்சேன். ஏய் காதல்னா ஒருத்தரை தான் காதலிக்கணும் தெரியுமா? ஒரு வயலு ஒப்பல. இப்ப காதல் பண்ண ஆள் யார் தெரியுமா? மீன் கடை, கறிக்கடை, இல்லாட்டினா அந்த பாத் சைக்கிள் கடை, இல்லாட்டி கொத்தனாரு, இப்படிப்பட்ட ஆளுகளா காதலிக்கிறாமா. நல்ல மனுஷனே காதலிக்க மாட்டேங்க. பேச மைசூர்கார காதல் பண்றீ. அவர் எனக்கு வந்து அண்ணே வேணும், வேல்முருகன் அண்ணன்ட்ட போனோம்னா வந்து தடுப்பு வந்துடும். ஏய் இருக்கட்டும். நீ ஒருத்தரை காதலிக்கிறியான்னு கேட்டேன். ஆமாங்கம்மா. நீ பல பேரை சொல்ற. ஆமாங்க. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்களுமா ஏன் நீங்க பண்ணும்போது நான்லாம் பண்ணக்கூடாதா காதல்? நீங்க காதல் பண்ணு சொல்றீங்க, ஆனா யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லவா? அவர் எப்படி எல்லாம் கனவுல வந்தாருன்னு சொல்லிடுறவா? எப்படிமா வந்தாங்க? சொல்லிடலாம். ஏ மாமனுக்கு எங்கி மனம் மத்தளம் கொட்டுதடி, இந்த மல்லியப்பு தாமனிட்ட மல்லிக்கு நிக்கிறடி. ஏ சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ ஆசோ சோ 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 மதுரை அழகரும் மதுரை சொக்கரும் வள்ளி மயில அள்ளி எடுத்து கையில் பிடிச்சு புள்ளி மயில் மேல் வந்த புருஷனும் சமஞ்சே அதுக்குத்தான் நாமஞ்சே அதுக்குத்தான் சமஞ்சே அதுக்குத்தான் நாமஞ்சே அதுக்குத்தான் ஆசோ 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 சோ 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 சாந்து பொட்டதுக்கு ஏ சாமி களைப்பதற்கு ஓடு முடிச்சதுக்கு ஏக முடிச்ச அவுப்பதற்கு அட கூட்டி கழிச்சா வாழ்க்கை எதுக்கு? ரெண்டு கூடு சேர வழக்கெதற்கு? இந்த தேனுங்க வண்டுக்கு தேதி இருக்கு சமஞ்சே அதுக்குத்தான் நாமஞ்சே அதுக்குத்தான் ஆசோ 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 சோ 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 அப்படியே சோ 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 கையில் எடுத்து விடு அந்த கணக்கு முடிச்சு விடு உனக்கு மோகம் வந்தா என்ன புரிஞ்சு முடிச்சு விடு. நீ காதல் பண்ண கண்ணி இருக்க நீ கவந்து படுக்க திண்ணை எதுக்கு இந்த தேனுங்க வண்டுக்கு தேதி இருக்கு சமஞ்சே அதுக்குத்தான் நாமஞ்சே அதுக்குத்தான் சமஞ்சே அதுக்குத்தான் நாசமஞ்சே அதுக்குத்தான் சோ 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 சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. என்ன பறவைகள்லாம் வந்துருச்சு. அப்பா வானம்பட பறவை காணாம்பட எடுத்து விரட்ட சொல்லி சொல்லிட்டாரு. ஆமா. பறவைகள்லாம் வந்துருச்சு. ஒரே விரட்ட விரட்டிடலாமா? அலோலம் அலோலம் அலோலம். இருங்க பாருங்க. யாராவது வாச்சிங்கன்னா கையை அப்புறம் இழுத்துக்கிறேன். நாங்க என்ன ஆளோலம் நோளோலம் என்னடி? இதெல்லாம் வல்லால வடிக்கு அங்கிட்டு வச்சுக்கிறேன். சும்மா வச்சுக்கிட்டு அப்புறம் 7500 ரூபா சம்பளம் சும்மா வரும். அதானே வள்ளியம் பண்ண வரைக்கும் மங்க மங்கன்னு தவி கிடந்திருக்கோம் நாங்க.
நேத்து போன நல்லா பாடுறாங்க, நல்லா பேசுறாங்க. ஆமா, அந்த வள்ளியம்மை எப்படி ஆடணும் ஆடணும்லதா பாப்பா சும்மா கிடையாது. ஆமா, அப்புறம் சம்பளம் நோகாம அம்மா இன்னொன்னு கழுங்க, நோகாம சம்பளம் வாங்கிட்டு போனீங்கன்னா உடம்புல லெவிக்காதுமா. அதையும் பாத்துக்குங்க. அது மாரி அந்த காளியம்மன் தான் கேட்கணும். நல்லா பாடுறாங்கப்பா, நல்லா பேசுறாங்க. ஆனா வள்ளியம்மை ஆடுறத பாக்கணுமே. ஆமா, 4 குட்டாட்டம் போடணும். நேத்து போன ஊர்ல மட்டும் கவுர்ல ஏறிக்கிட்டாரு. என்ன கம்பியை வளைச்சேன்னு சொல்லு. 4 ஆட்டம் ஆடுங்கம்மா. கம்பி வளர்ப்பாங்கப்பா. பறவைகளை விரட்டிக்கிட்டே ஆடிடலாமா? ஆமாங்கம்மா. ஆசையை கெடுப்பாட. அலுலம் 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 மானவம் போக்கிடும் அருள்நாதம். சோ 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 சோற அப்படி அப்படி அண்ணுங்கள உங்களோட பிரிந்துளையாயிருக்கு. அப்படி போடுமா அப்படி கூடலூரி குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி ஆசை கொத்தமல்லி ஹோய் அப்படி ஹை ஹை திருச்சி சேலம் தஞ்சாவூர் காஞ்சி பொள்ளாச்சி போனே அப்படி போறி ஆயலும் ஆயலும் ஆயலங்கடி ஆயலும் போடுவது உங்கள் வாசையா சோ ஆலோலம் சோ தோழி என்னதான் வரட்டினாலும் அடி சோற ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும்? ஞான பறவைகள் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கப்படாது. நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாம். ஆமாங்கம்மா. இந்த இடத்துக்கு யார் வருவா? அம்மா யாரா எனக்குள்ள பேசி காகிதத்தை போட்டு போச்சாகுமா. பலவிதமான பெயர்கள்லாம் வருவாங்க. ஆமாங்க. முக்கியமான முனிவர்கள்லாம் வருவாங்க. கண்டிப்பாக. அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? வந்தா வணங்கி விட்டு உங்களை அழைக்கிறோம். நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடணும். கண்டிப்பா. போலாமா? போயிட்டு வரலாம்.